வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய முதல் மாநாடு பற்றிய செய்திகளை போடலாம்னா எங்கே விடுறாங்க? அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை கூட்டிடுறாங்க தமிழக பாஜக. அண்ணாமலை பாஜகவில் இருந்தபோது வேற மாதிரி இருந்தார், இப்போ வேற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு இருக்காங்க. 3085 ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள்ட்டே தாரை வார்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு தமிழக பாஜக கண்டிச்சிருக்காங்களே. அந்த விவகாரத்தை அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு? இந்த 3085 ஏக்கரில் பெரும்பாலானவை இனாம் நிலங்கள் தொடர்பானவை, அது கோவில் சொத்துக்கள் கேட்டகரிக்குள்ளே வராது, இனாம் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு நீண்ட பதிவு போட்டிருந்தாரு. இதுக்கு தான் தமிழக பாஜக கும்பல் அவர் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு இருக்காங்க. அண்ணாமலை மாற்றி மாற்றி பேசுகிறாரா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் மாற்றி மாற்றி பேசலை. நயினார் கும்பலுடைய நிலைப்பாடு தான் மாற்றி மாற்றி இருக்கு. அண்ணாமலை பாஜகவில் இருந்த போதும் இப்போ சொன்னதை தான் சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக அண்ணாமலை கேம்பெயின் பண்ணார்ல, அந்த கேம்பெயினில் அண்ணாமலை இப்போ சொல்லியிருக்கிறத தான் சொல்லியிருக்காரு. அப்போவே ஏன் நயினார் கும்பல் கண்டிக்கலை, இப்போ கண்டிக்கிறீங்களே, ஏன் அப்போ கண்டிக்கலை? இது கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது, ஹெச் ராஜா அவர்களுடைய இது பற்றிய பார்வை என்ன? அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது வெளிநாட்டுக்கு படிக்க போனார். அப்போது ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவராக ஹெச் ராஜாவை நியமிக்கிறாங்க, இடைக்கால தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ ஹெச் ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? அந்த நிலங்கள்லாம் அந்த மக்களுக்கு சொந்தமானது, அத்தனை வருடங்களாக அந்த நிலத்தில் அவங்க வசிக்கிறாங்க, அது இனாம் நிலங்கள், அந்த நிலங்களுக்கு விசாரணை நடத்தி பட்டாவும் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க, காமராஜர் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. இந்த சூழலில் அது கோவில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும்? கோவில் நிலம்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதற்கான ஆதாரத்தை காட்டுங்க. ஆளாக நான் போராடுறேன், இந்த மக்கள் வச்சிருக்கிறது கோவில் நிலங்கள் கிடையாது, அது இனாம் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. ஹெச் ராஜாவை தர்ம போராளி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்லுவாங்க. கோவிலுக்கு ஒரு பிரச்சனைனா, கோவில் நிலங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளாக வருவார். அவரே அது இனாம் நிலம் தான், கோவில் சொத்து கிடையாது அப்படிங்கிறத கடந்த காலத்தில் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஹெச் ராஜாவுடைய இந்த நிலைப்பாட்டை பற்றி நயினார் கும்பல் என்ன சொல்ல போகிறாங்க? அண்ணாமலை இப்போ சொன்னது தப்புன்னு சொல்கிறாங்களே, ஹெச் ராஜாவும் கடந்த காலத்தில் அதே தானே சொல்லியிருக்காரு. இது 2. மூணாவது, சரி, நயினார் கும்பலுக்கு ஃபேவரட்டான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார்ல, அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், இபிஎஸ் முதல்வராக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு நயினார் கும்பல் சபதம் எடுத்தாங்க. அந்த அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இப்போ அண்ணாமலை வெல்கம் பண்ணியிருக்காருல்ல, இதை தான் வாக்குறுதியாகவே கொடுத்துருக்காங்க அதிமுக. பட்டாவோடு இனாம் நிலத்தில் வசிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் இருக்காங்களே, அவங்க பத்திரப்பதிவு செய்வதற்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா இந்த நிலங்களை கோவில் நிலங்களோடு டிஎம்கே கவர்மெண்ட் வகைப்படுத்தினதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், அந்த மக்களுக்கு ஃபேவராக நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதிமுக. அப்போ ஏன் தமிழக பாஜக கண்டிக்கலை? இது 3. இது எல்லாத்தையும் தாண்டி கோவில்னா நாங்கள் தான், கோவிலுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் முன்னாடி நிற்போம் அப்படின்னு தமிழக பாஜக சொல்கிறீங்களே, இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அறப்போர் இயக்கத்துடைய குற்றச்சாட்டை ஷேர் பண்ணி அண்ணாமலை இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் செக் வைக்கிறாங்க. சமீபத்தில் அறப்போர் இயக்கம் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிலத்தை ஆட்டையை போட்ட இளையராஜா என்ற மோசடி பேர்வழி உதவியோடு கடந்த டிஎம்கே ஆட்சியில் விருகம்பாக்கத்தில் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை நயினார் நாகேந்திரனுடைய மகனான நயினார் பாலாஜி நெல்லையில் ஒப்பந்த பத்திரப்பதிவு செஞ்சு மோசடி பண்ணியிருக்காரு. பிறகு அறநிலையத்துறை களமிறங்கி புகார்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒப்பந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுச்சு. ஒப்பந்த பத்திரப்பதிவையே ரத்து பண்ணிட்டாங்க. இதன் பிறகும் நயினார் பாலாஜி மற்றும் அந்த இளையராஜா மேலே எஃப்ஐஆரை ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலை? கடந்த டிஎம்கே பீரியடில் நயினார் பாலாஜி மேலேயும் அந்த இளையராஜா மேலேயும் எஃப்ஐஆர் போடப்படலை. சரி, இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்துருச்சுல, டிவிகே கவர்மெண்ட்டாவது இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுமா அப்படின்னு அறப்போர் இயக்கம் கேள்வி கேட்டிருக்காங்க. முந்தானேத்து இந்த பதிவை போட்டிருக்காங்க. இந்த பதிவை ஷேர் பண்ணி கோவில் நிலத்துக்காக பேசுகிறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கத்துறீங்களே,
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய நிலத்தை ஆட்டைய போட்ட இளையராஜா அப்படிங்கிற மோசடி பேர்வழியுடைய உதவியோட தான் நயினார் பாலாஜி விருகம்பாக்கத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஒப்பந்த பத்திரப்பதிவு செய்து மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்காங்க. கோவில் நிலத்தை ஆட்டைய போட்டவங்களோட என்ன சகவாசம் நயினார் பாலாஜிக்கு? இதுக்கு பதில் சொல்ல தயாரா அப்படின்னு வாலண்டியர்ஸ் செக் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பொள்ளாச்சி மாநாடு பற்றிய டாக்கு மாநிலம் முழுவதும் பரபரப்பாக இருக்கா, அதுக்கு ஈக்குவலாக இந்த விவகாரமும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.